வணக்கம் நேயர்களே. அதிரடியாக 880 சதுர கிலோமீட்டருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பை ரஷ்யாவில் கைப்பற்றியது உக்ரைனின் ஜெலன்ஸ்கி படை. போர் 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த போரின் போது ரஷ்ய படைகள் உக்ரைனுக்குள் நுழைந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட 1225 சதுர கிலோமீட்டரை தங்கள் வசப்படுத்தியது. 2 ஆண்டுகள் போரை தொடர்ந்து திடீரென்று குர்ஸ் மலைப்பகுதியின் ஊடாக உள்நுழைந்த உக்ரைன் படை 880 சதுர கிலோமீட்டர் பரப்பை தங்கள் வசப்படுத்தி இருக்கிறது. அது ஒரு முக்கியமான பிரதேசமாக இருக்கிறது. குர்ஸ் பகுதியாக வந்து அந்த பிராந்தியத்தில் சர்ஜா நகர் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக ரஷ்யாவால் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஏனென்று சொன்னால் சைபீரிய நாட்டிலிருந்து வருகின்ற எண்ணெய் படிமங்கள் பாய்கின்ற அமைக்கப்பட்டிருக்கின்ற குழாய்கள் அங்குதான் இருக்கின்றன. அந்த நகரைத்தான் உக்ரைன் ஜெலன்ஸ்கி படை கைப்பற்றியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அந்த நகரத்தில் கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வந்ததாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது. இந்த எண்ணெய் படிமங்கள் காணப்படுகின்ற குழாய்களையும் கைப்பற்றிய உக்ரைன் படை என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், அங்குதான் நாங்கள் எங்களுடைய இராணுவ கட்டமைப்பு முகாமை அமைக்கப் போகிறோம் என்றதாக சொல்லியிருக்கிறது. இந்த செய்தியானது ரஷ்ய அதிபருக்கு ஒரு பேரிடியாக அமைந்திருக்கிறது என்பதில் மாற்றமில்லை. ஏனென்றால் சர்ஜா என்பது மிக முக்கியமான இடம். நாங்கள் சொன்னது போல சைபீரியா நாட்டில் வருகின்ற எண்ணெய் படிமங்கள் பாய்கின்ற குழாய் இருக்கின்ற இடம். இப்போ எண்ணெய் வளம் என்பது ரஷ்யாவை பொறுத்தவரையில் மிக மிக அவர்களுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்துகின்ற தூக்கி வைக்கின்ற ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மையினுடைய தாக்கம் எண்ணெய். அந்த எண்ணெய் உலையில் கை வைத்தால் என்ன நடக்கும் என்பது ரஷ்யாவுக்கு நன்கு தெரியும். இருந்த பொழுதும் சர்ஜா நகரை கைப்பற்றிய உக்ரைன் அது தொடர்பான எந்த விதமான கைவிப்புகளும் இதுவரையில் மேற்கொள்ளவில்லை. அந்த நகரை மட்டும்தான் கைப்பற்றியிருக்கின்றார்கள். அந்த எண்ணெய் உலை சம்பந்தமாகவோ குழாய்களில் வெடிப்புச் சம்பவங்களை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளோ அல்லது அதை தங்கள் வசப்படுத்தி ஆக்கிரமிக்கின்ற தன்மைகளோ உடைக்கின்ற தன்மைகளோ எதுவும் உக்ரைன் செய்யவில்லை என்பது 100% ஜெலன்ஸ்கி தரப்பு உறுதிப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தான் முதலாக இராணுவ நடவடிக்கை ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் நோக்கி ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளில் உக்ரைனில் பல பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லோரும் பாதிக்கப்பட்டார்கள். இந்த பாதிப்பால் மனமுடைந்து போன ஒரு ரஷ்ய குடிமகள், ரஷ்ய பெண், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரஷ்ய குடிமகள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் 2011-12களில் வந்து ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று விட்டார். அவர் சென்றதும் 2021ஆம் ஆண்டு அவருக்கான நிரந்தர குடியுரிமையை அமெரிக்கா வழங்கியது. 33 வயதான பெண். அங்கிருந்து கொண்டு என்ன செய்தார்? உக்ரைனால் பாதிக்கப்பட்ட பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகளுக்கு தன்னாலான உதவிகளை ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக வழங்கினார். உக்ரைனில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அந்த பெண் வழங்கினார். கிட்டத்தட்ட $1200 என்றால் கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். 1200க்கும் மேற்பட்ட டாலர்கள் என்றால் எங்களுடைய இலங்கை பெறுமதி எவ்வளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த வகையில் நீங்களே கணக்கெடு பாருங்கள். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அந்த நாட்டுடைய பெறுமதி எனக்கு சரியாக தெரியவில்லை. $1200 வந்து பரிமாறப்பட்டதாம். இதை அறிந்து வைத்துக் கொண்டிருந்த ரஷ்யா அந்த கொக்கு மீனுக்காக காத்திருப்பது போல காத்திருந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை பார்க்க அந்த பெண் ரஷ்யாவிற்கு வர வேண்டும் என்றதான கணிப்பு ரஷ்யாவிடம் இருந்தது. அந்த கணிப்பின்படி குறித்த 33 வயதான பெண் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இருந்து ரஷ்யாவிற்கு புறப்பட்டு வந்தது தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக. அந்த சமயம் பார்த்து அந்த பெண்ணை ரஷ்யா கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு 12 வருட சிறை தண்டனையை ரஷ்ய நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதற்காக தங்கள் எதிர்ப்பு நாடான உக்ரைனுக்கு இவர் தொண்டு நிறுவனம் மூலமாக நிதியுதவி வழங்கினார் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. மிக அமைதியாக இருந்த பெண் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். நான் உக்ரைன் இராணுவத்திற்கோ உக்ரைன் அரசாங்கத்திற்கோ பணம் கொடுக்கவில்லை. நான் தேச துரோகி இல்லை. நான் உளவாளியும் இல்லை. நான் செய்தது என்ன? பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் போரால் அவதிப்பட்டு துன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுது அவர்களுக்காக நான் என்னால் இயன்ற
ஒரு சிறு தொகையை வழங்கினேன், அவ்வளவுதான். தொண்டு நிறுவனம் ஒன்றின் மூலமாகத்தான் நான் வழங்கினேனே தவிர உக்ரைன் இராணுவத்திற்கோ அரசாங்கத்திற்கோ அல்லது கட்டமைப்புகளுக்கோ நான் அனுப்பவில்லை. நான் தேச துரோகி இல்லை. இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய கருத்துக்களை செவிமடுக்காத நீதிமன்றம் 12 ஆண்டுகள் சிறையில் அவரை விட்டது. மிகவும் அமைதியான முறையில் அந்த பெண் சிறை சென்றிருக்கின்றார். அவர் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவராயிலும் அமெரிக்காவில் குடிபுகுந்து அகதிய குடியுரிமையை பெற்றிருக்கின்றார். நாங்கள் சொன்னது போல 2011-12 காலத்தில் போய் 2021 குடியுரிமை பெற்றுட்டார். 2022 போர் ஆரம்பித்தது. அந்த டைமில் அவர் உதவியை செய்தார். இதுதான் விஷயம். அப்போ ரஷ்யாவினுடைய இந்த செயற்பாடுகள் ரஷ்ய மக்களுக்கே கடும் ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது, அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு விசனத்தை தோற்றுவித்திருக்கிறது. ஏனென்றால் உக்ரைன் மக்களுக்கும் ரஷ்யா மக்களுக்கும் மிக நெருக்கமான உறவு ஒன்று இருந்தது. உக்ரைன் நேட்டோ படையில் இணையப் போகிறதான விடயத்தை வைத்துத்தான் இவர்களுக்குள் பிரச்சனை வந்ததை தவிர மற்றபடி அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே. உக்ரைனை கைப்பற்றிய ரஷ்யா பல நகரங்களை தன்னகத்தை கொண்டு வந்து 1000க்கும் மேற்பட்ட சதுர கிலோமீட்டர் பரப்பை தன்னிடம் கொண்டு வந்ததுக்கு இப்பொழுது உக்ரைன் 800க்கும் மேற்பட்ட பரப்பை ரஷ்யாவிலிருந்து கைப்பற்றி தான் வைத்திருக்கிறது. இதுதான் அந்த என்ன சொல்வது, காலம் தன் கடமையை சரியாக செய்யும் என்றது இல்லையா? ஜெலன்ஸ்கி படையானது மிகவும் ஒரு என்ன சொல்வது, மிகவும் தன்னுடைய மக்களை பாதுகாக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது. அமெரிக்கா ஆயுத உதவி செய்தது. உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள், அமெரிக்க நேச நாடுகள் ஆயுத உதவிகளை செய்தார்கள். படைபலம் காணாத நிலையில், குறைவாக இருந்த நிலையில் பலத்த இழப்புகளையும் தோல்விகளையும் உக்ரைன் படை சந்தித்தது. ஆனால் அண்மையில் தான் 9ஆம் தேதி அளவில் தான் அவர்கள் திடீரென்று 300க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களோடு கவச வாகனங்கள், இராணுவ தளபாடங்கள், உபகரணங்களோடு உக்ரைனிலிருந்து ரஷ்யாவிற்குள் புகுந்து அதிரடியான முன்னேற்றத்தை கொண்டார்கள். அது சம்பந்தமாக இராணுவ உயர் அதிகாரியான தோமாஸ் என்பவர் என்ன சொன்னார் என்ற விடயத்தை நாங்கள் செய்தியாக உங்களுக்கு தந்திருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால், எங்களுக்கு எந்த விதமான பலத்த எதிர்ப்புகளும் இல்லாமல் மிக இலகுவாக நாங்கள் ரஷ்யாவுக்குள் புகுந்தோம் என்ற விடயத்தை மட்டும் சொல்லியிருந்தார். எனவே யோசித்து பாருங்கள், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. ஒருவன் தெய்வம் வந்து எப்படி யோசிக்கும் என்று சொன்னால், வலியவன் எளியவனை தாக்கினால் வலியவனை தெய்வம் தாக்கும் இல்லையா? ஏனென்றால் ரஷ்யாவினுடைய படைபலம், ஆயுத பலம், இராணுவ கட்டமைப்பு அமெரிக்காவை விட அதிகமாக இருக்கிறது என்றும் சில அரசியல் நிபுணர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படியான ரஷ்யா தன்னுடைய பலத்தை முழுமையாக பிரயோகித்தது உக்ரைன் மீது. எந்த தப்பும் உக்ரைன் செய்யவில்லை. நேட்டோவில் தன்னை இணைத்துக் கொள்ளும்படி கேட்டது. ஆனால் அதை அடித்து கொண்ட ரஷ்யா இப்பொழுது அடி வாங்கி கொண்டிருப்பது இறைவன் செயல். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே, வணக்கம்.